ஏன்னா அந்த வழியாக தான் நம்ம ரோட்டில் வந்தோம். எட்டி பார்த்தா தலையே சுற்றுது. அப்பா ஸ்னோ நான் தொட போகிறேன். உப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸ்னோ. ட்ராவலிங் அட்வென்ச்சர். இங்கே பாருங்க கல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க ஆகுது. உல்ஃப் மாதிரியே இருக்குது பாருங்கள் 3 பேரும். செம க்யூட்டாக இருக்காங்க. ஸோ இந்த வழியில் வந்தோன்னு வச்சுங்களேன், எதை விடுறது எதை பார்க்குறது சத்தியமாக தெரியாதுங்க. அவ்வளோ இடம் இருக்குது பார்க்குறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு 10 rupees தாங்க 4 பீஸு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கூட பயந்து சாப்பிட்டேன். வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விலாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர்லேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சோனாமார்க் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான பிளேஸுங்க இது. லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 நாளாச்சும் இங்கே தங்கணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக மவுண்டன் சரௌண்ட் ஆகி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நைட் இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நைட்டு நாங்கள் தங்கியிருந்த வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் அந்த டைமில் தான் ஃபுல்லாகவே வந்து கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சாமா. நைட்டு ஃபுல்லாக ஒரே கும் இருட்டில் நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுவும் என்னோட நல்ல நேரம் 5 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டில் பைக்கர்ஸ் நாட் அலோட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னை கிராஸ் பண்ணி 2 பைக்கர்ஸ் போனாங்க. அவங்கள வந்து ரிட்டன் அனுப்பிட்டாங்க. நான் ஸோ அவங்க நான் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோடய வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணோன்னா, இங்கே பக்கத்துலேயே யூத் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஆனால் எங்களோட பேட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்குது. அதனால் பவர் இல்லை. ஸோ 200 rupees ஃபார் நைட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பவர் மட்டும் தான் இல்லை, மற்ற எல்லாமே இருந்துச்சு. இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடில் கூட நிறைய பெட் இருக்குது. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் பிளேஸுங்க. இதில் கரண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், நைட்டு பங்கமாக இருந்திருக்கும். கரண்ட் இல்லாதனால வீடியோலாம் எடிட் பண்ணவே முடியல. ஸோ இந்த சைடு தான் நம்ம வந்து போக போகிறோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரிவர் இருக்குங்க. ரொம்ப பெரிய ரிவர் இருக்குது. ஜிப்லைன் இருக்குது. ஆக்சுவலாக நான் வெளியில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து என் கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்களா அவங்களோட பைக்கு. இவங்க வந்து கேம்பிங் பண்ணி ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட பைக் பாருங்கள் ஜம்முன்னு ஒரு ஓரமாக வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரக்குக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிவர் தாங்க. ஸோ மவுண்டன்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா. ஸோ இப்போ தாங்க வந்து இந்த கார்கிலுக்கான ரூட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிளம்புனா தான் இங்கேருந்து கார்கில் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours ஆகிடும். அங்கேருந்து லே போகிறதுக்கு எப்படியும் ஒரு 4 hours ஆகிடும். டோட்டலி 7 hours வந்து ட்ராவலிங் டைம் இருக்க போகுது. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம சீக்கிரமே வந்து அங்கே போய் ரீச் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பைக் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நாம் இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ எனக்கு பின்னாடி இந்த தெரியுது பார்த்தீங்களா யூத் ஹாஸ்டல். ஸோ இங்கே தான் வந்து நம்ம நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக வெறும் 200 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தாங்க. மேபி பவர் இருந்திருந்தால் ஒரு 300-400 நம்ம கொடுத்துருப்பாங்க. பட் நல்லா இருந்துச்சு தங்கியிருந்த இடம். ஸோ அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அப்படியே எனக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பின்னாடி ஒரு ரிவர் ஓடுதா. எனக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னு வச்சுங்க, இங்கே பாருங்கள் இங்கேயும் ஃபுல்லாக மவுண்டன் தான். அப்படியே நம்ம பேக்கில் பாருங்கள் ஸ்னோ மவுண்டன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மவுண்டனில் வந்து சரௌண்டிங் ஆகிருக்க ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. நைட்டு பவர் இல்லாதவுக்கும் செம்ம த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஸோ எங்களோட பைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ அவங்க பைக்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அவரோட பைக் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிப்பாட்டி வச்சுருக்காரு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் பார்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட பைக்கை வந்து இங்கே பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்காங்க, போயிட்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ நம்ம இங்கேருந்து மேலே போகணும். சப்போஸ் நம்ம பைக்கை வந்து என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம பைக்கை வந்து என்ட்ரி ஆகலைன்னு சொல்லிவிட்டு நம்ம பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நைட்டு வந்து போலீஸ் ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் சொன்னாங்க. நீங்கள் மார்னிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போய்டுங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரைடு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நாம் இப்போ இங்கேருந்து நேராக ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம டிரைவர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் இன் தி மோட்டோ விலாக். நாம் வந்து இப்போ கிளம்பியாச்சு. செக் போஸ்ட்டில் என்ட்ரி பண்ணணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
ஜஸ்ட் வந்து நம்மளை பார்த்துட்டு போக சொன்னாங்க. நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளை ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதனால் பார்த்துட்டு போக சொன்னாங்க. நம்ம பார்த்துட்டோம், போக சொல்லிட்டாங்க. ஸோ மலைகளை நோக்கி பனிப்பிரதேசத்தில் நம் பயணம் தொடர்கிறது. இன்றைக்கி நம்மளோட டார்கெட் டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா? நம்ம டைரெக்டாக லடாக் தான் போக போகிறோம். பிகாஸ் இங்கேருந்து நம்ம போகிறதுக்கே எனக்கு தெரிஞ்ச மவுண்டனில் 7 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ரோடு நல்லா தான் இருக்குது, பட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் உட்காந்து ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றோம். அந்த கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 500 வெஹிக்கிள் எங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கோம், இன்க்ளூடிங் பைக்கர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துருந்தோம். ஸோ ஏகப்பட்ட லோடட் வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்குது. மார்னிங் 6:30 ஓப்பன் ஆன உடனே கிட்டத்தட்ட ஒரு 200 பெட்ரோலியம் டேங்கர்ஸ் எல்லா பக்கமும் சும்மா பிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே பிளான் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நான் வந்து இதை எதிர்பார்க்கல ஆக்சுவலாக, இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிடுங்க. இங்கே வந்து 500 ரூபாய்க்கு ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சோன்மார்க்கில் சூப்பரான ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க, டோர்மேட்ரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இயர்லியராகவே வந்தீங்க அப்படின்னா சோன்மார்க்கை அழகாக சுற்றி பார்த்துட்டு இந்த மவுண்டன்ஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் கேட்டு ஓப்பன் பண்ணோடனே முதலாக பிச்சுட்டு ஓடிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி இயர்லி மார்னிங் ரைடு ஸ்டார்ட் ஆகும். என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் தான் நம்மளோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகும் நான் சொன்னேன். ஆல்ரெடி நம்ம அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு முன்னாடி நிறையா ரைடர்ஸ் போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர் போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பெருசாக தாங்க இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். சம்மரில் ஸ்ரீநகர் டு கார்கில் டு லடாக் எப்படி இருக்கும் அப்படின்றத நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நீங்களும் ஃபஸ்ட் டைம் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிட்டேன் கூட வாங்க. நான் தொட போகிறேன். உப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸ்னோ. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து மவுண்டன்ஸில் வந்து இயற்கையாக உருவான இந்த ஸ்னோவை வந்து பார்க்குறேங்க. இது என் கையில் டச் பண்ணும்போது அந்த ஃபீல், வா, இட் இஸ் அமேசிங். நான் மட்டும் என்ஜாய் பண்ணால் போதுமா? பீஸ்ட்டு எங்கே பீஸ்ட்டு? யோ ப்ரோ சூப்பர், என்ஜாய் மேன். என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பீஸ்ட். 2 பேரும் ஒன்றா இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சூப்பர் கூல். ஐயோ இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இயற்கையோட அதிசயமே அதிசயம் தாங்க. கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்குங்க. என்ஜாய் மேன், என்ஜாய். ஃபுல்லாகவே ஸ்னோஸ் தான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்னோ இங்கே இருக்கு நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இங்கே இருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க இங்கே. ஐயோ செம்ம பெரிய லேயராக இருக்குங்க, செம்ம திக்காக இருக்கு, சான்ஸே இல்லை. கை பீஸ்ட்டு மோசமாயிடுச்சுங்க.
இங்கே பாருங்க, அந்த சைடு ஃபுல்லாகவே கிளிஃப் தான். கிளிஃப் வந்து பயங்கர ஆழமாக இருக்குங்க. ஏன்னா அந்த வழியாக தான் நம்ம ரோட்டில் வந்தோம். எட்டி பார்த்தா தலையே சுற்றுது. அப்பா, இங்கே அடிக்கடி லேண்டு ஸ்லைட் ஆயிரும் போல். ஸோ அதனால் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லே பாத் போட்டிருக்காங்க. பாத்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு. நம்ம ரைடர்ஸ் முன்னாடி போயிட்டாங்க. சடனாக நம்ம வண்டி ஆஃப் ஆகிடுச்சிங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கேமரா ஆன்லைனில் நினச்சிட்டு பதறிட்டேன் ஒரு செகண்டில். ஏன்னா இறக்கமாக இருந்தால் கூட கியரில் போட்டு அழகாக தெரிச்சு முன்னாடி போயிடலாம். மேடாக வேறு போயிடுச்சு. நல்ல வேலை ஒரு மனுஷன் வந்தாப்புல, தலைவா தள்ளி விடு தலைவான்னு சொல்லி அவர் ஹெல்ப் பண்ணி தாங்க ஓரம் கட்டிட்டு அப்புறம் ஆன் பண்ணேன். லட்சுமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பீஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வண்டியை வந்து ஓவர் பர்ன் பண்ணக்கூடாது. பயங்கர ஸ்மெல் வருது கார் பக்கத்துலேருந்து. ஆனால் இங்கே பாருங்க, ஐயோ எம்மாடி வேற லெவலு. மாட்டுக்கு தீவனம்லாம் போகுது போலங்க, ஆடு மாடுகளுக்கு எல்லாமே இங்கே கீழே இருந்து தாங்க போகுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்தாங்க நிறையா போகுது. எப்படா மவுண்டன்ஸ் வரும், ஸ்னோ வரும்னு பார்த்தேன். நம்ம அதுக்கும் மேலே போயிட்டுருக்கோம். இந்த மவுண்டனுக்கு பின்னாடி தாங்க ஸ்ரீநகர் இருக்குது. செம. இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆனாலே கடுப்பாகுதுங்க. ஆர்மி செக் போஸ்ட் ஓ கையா. இந்த இடம் ஒன் ஆஃப் தி பர்ஃபெக்ட் பிளேஸ் டு டேக் ஃபோட்டோஸ் நினைக்கிறேங்க. ஐ லவ் ஜோசிலா. எஸ், என்கிட்ட ஒருத்தர் சொன்னாருங்க ஜோசிலா பாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சக்ஸஸ்ஃபுல்லி ஜோசிலா பாஸ் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா வாட்டர் கிராசிங்லாம் வருதுங்க. வீதியை கிளப்பிட்டுருக்கு எனக்கு. நம்ம வண்டி வேறு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணால் கார்புன்றதுனால ஆன் ஆகவே மாட்டேங்குது. பீதி ஆகுது எனக்கு. கரெக்டாக இறக்கத்தில் எதுவும் ஆக மாட்டேங்குது, ஏற்றத்தில் தாங்க எல்லாமே ஆகுது. ஐயோ, இங்கே பாருங்கள், நம்ம வண்டி எடுத்துகிட்டு வர்றதில் விட இந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதாங்க பெரிய விஷயம். வந்த பாருங்க, ரொம்ப பார்த்து ஓட்டணும். ஏன்னா ஓகே, காலுக்குள்ள வேற தண்ணி போயிடுச்சுங்க. இதில் ஸ்கீ பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும்ல. ஸ்கீ பண்ணுவாங்களான்னு தெரியலையே. பக்காவான மவுண்டனுங்க. இங்கே பாருங்க, மேலேருந்து கீழே வரையும் இருக்குது. சூப்பராக ஸ்கீ பண்ணலாம் டாப்ல இருந்து. என்னங்க வெளிநாட்டுக்கு போகணும், இங்கே இருக்குங்க எல்லாமே. என்ன இல்லை இங்கே? ஸ்னோ, கல், மண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லி கவர்டு. வாவ், அங்கே பாருங்க, ஏதோ நடந்து போனதுக்கான மார்க் இருக்கு. எது நடந்து போயிருக்கோம் அந்த ரூட்ல தெரியுதா உங்களுக்கு? நடந்து போனதுக்கான மார்க் இருக்கு அங்கே. ட்ராவலிங் அட்வென்ச்சர். இங்கே பாருங்க கல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு. அம்மாடி, வேற அடி இல்லை. ஆமே, டம்முன்னு போடுதே. ஆமே, டயருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தாங்க எனக்கு பயமாக இருக்குது. டயர் மட்டும் பஞ்சரு கிஞ்சரு எதுவும் இல்லைன்னு வச்சுங்க, அடிச்சு நிறவிட்டு போயிடுவேன் நான். ஸ்னோ ஜெட் வச்சுருக்காங்க பாருங்க மேலே. ஸோ இதில் தாங்க அவங்க ரைட் பண்ணுவாங்க. கூப்பிட்றாங்க பாருங்க, ஸ்னோ பைக் இருக்குது வாங்கன்னு. இங்கே கூப்பிட்றாங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு பெரிய ஸ்பாட்டே இருக்குங்க. முடிஞ்ச வரையும் ஷூக்கில் தண்ணி போகாமல் பார்த்துக்கலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்க, இன்னும் பாதி தூரம் கூட நம்ம வரலங்க. பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்.
30-40 கிலோமீட்டர் தாங்க வந்திருப்போம். 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. 9:30 கரெக்டாக ஷார்ப்பாக எடுத்தோங்க வண்டியை. மணி இப்போ 10:30. பாருங்க கம்பி, ஐயோ நமக்கு ஆபத்து கம்பினாலே. டேஞ்சரு, ரொம்ப டேஞ்சர். நம்ம போயிட்டு இருக்க இந்த ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூட்டுங்க. இந்த ரூட் இல்லை அப்படின்னா இங்கே மவுண்டன்ஸில் இருக்க எந்த ஊருக்கும் சப்ளைஸ் போய் சேராது. ஸோ அதனால் இந்த ரூட்டு பிளாக் ஆச்சு, அங்கே எல்லாமே தலைகளாக மாறிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரிகாஷனாக எல்லாத்தையும் பக்காவாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டீ கடை வச்சுருக்காங்க பாருங்க. மவுண்டன்ஸ்க்கு மேலே டீ கடை. பரவாயில்ல, இந்த டூரிஸ்ட்டுக்காக வந்து நிறையா செலவு பண்ணுறாங்க. நை நம்ம ஆல்ரெடி ரைடு தாங்க பண்ணிகிட்ருக்கோம் ஸ்னோக்கு நடுவில். இதில் ஜெட்ஸ்கி வேறையா? நெக்ஸ்ட் டைம் வரோம், பட்டையை கிளப்புறோம். நோ பாய். பாருங்க, அவங்களோட பிஸ்னஸ் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? சன்ஸ்க்ரீன் அடித்து வச்சுருக்காப்புல, நம்ம தாங்க சன்ஸ்க்ரீன்லாம் மலைஞ்சிட்ருக்கோம். எங்கே நம்ம ஆளுங்களே யாரையுமே காணோம். பூரா பைக்கர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்க. क्या भैया? waiting for you. I am slowly coming. There is a lot of water, river crossing. Yeah, water is not a problem. There is a rod, metal rods. Already I am fearing about my tire. This is open. இப்படி தாங்க ஆகுது கார் பண்ணுறதுனால. ஸோ எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம கிளம்பலாம். எல்லா பொருளும் ஒவ்வொருத்தனையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுலே பக்குன்னு இருக்குங்க. நமக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்தான், வேற என்ன. இங்கே பாருங்க, ஜெட்ஸ்கி இங்கே இருக்குது நிறையா. ஸ்னோஸ்கி, ஜெட்ஸ்கி. ஒரு நாள் ஆகிடுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மவுண்டனை பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் சிக்காது. தண்ணியை அடிச்சு விட்றீங்க. இங்கே பாருங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஐயோ, கம்பி நீட்டிகிட்டு இருக்கா, ரொம்ப டேஞ்சரு நமக்கு இது. தம்பி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ராஜா, எனக்கு ஏற்கனவே பீதி ஆகுது. எவ்வளோ ரிவர் கிராஸு. இதுதாங்க ஜோசுல்லா. தரைமட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கு பாருங்க. ஆல்டிடியூட் ஆஃப் 11,649 feet. இங்கிருந்து கார்கிலுக்கு இன்னும் 91 கிலோமீட்டர் இருக்குங்க. கிழிஞ்சுது கிருஷ்ணகிரி. இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் வெறும் 40 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். தட் இஸ் குட். பட் இந்த வேகத்தில் போனால் லேக் போகிறதுக்கு வருஷம் ஆயிரும். அதனால் பிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதுதான். நைஸ் ஜெட்ஸ்கி. எங்கங்க நம்ம ஆளுங்களை காணோம்? அவங்க பறந்துட்டாங்க. அங்கே பாருங்க, அங்கே போயிட்டாங்க. ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுங்க உள்ள எல்லாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் நல்லா அடிக்குது. டோர்ச் காய போட்டால் கண்டிப்பாக காஞ்சிருங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே போயிட்டு யா பாருங்க, ஹீட்டுக்கு அதுக்கும் பனி ரோட்டில் பறக்குதா, கை அப்படியே இதாக ஆரம்பிச்சிருச்சு. நோ ப்ராப்ளம். ஒரு கைக்கு இது போட்டுக்குவோம், இன்னொரு கைக்கு அந்த நார்மல் க்ளவ் யூஸ் பண்ணிக்குவோம். உல்ஃப் மாதிரியே இருக்குது பாருங்கள், 3 பேரும் செம க்யூட்டாக இருக்காங்க. கீழே பாருங்கள், ஸ்னோவெல்லாம் கரைஞ்சி ரிவர் வந்து இந்த சைடு போயிட்டுருக்கு, அனதர் டைரெக்ஷனில். அந்த சைடு வேலி வந்தப்போ அந்த பக்கம் போச்சு, இந்த சைடு வந்து பெருசாக ஒன்று போயிட்டுருக்கு. இன்னும் மதிக்க கூட மாட்டுறாங்க. ஓகே, முன்னேறுவோம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு செக் போஸ்ட்டு. ஓப்பன் த பேக் பாக்ஸ். Cloths. Okay. This is tire inflator. Tire ka? No. Only food, camera, trimmer, for chain loop, helmet cleaner. Okay, clothes. Clothes, food. பரவாயில்லைங்க. சும்மா எலெக்ஷன் நடக்க போகுதுல்ல, May 20. ஸோ அதனால் யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்றக்காக சும்மா பாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஜென்ரல் செக்கப். நமக்கு முன்னாடி டிஎன் நம்பர் ஒன்று போயிருக்கு, 2 பேர் போயிருக்காங்க. नहीं मैं हम कम फ्रॉम तमिलनाडु, सेम तमिलनाडु वन गोइंग. हाँ ஓகே பையா, விட்டுட்டாங்க. சூப்பருங்க. இந்த மொத்த இடத்துல இங்கே மட்டும் தான் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க, வேறு எங்களும் பெருசாக என்ட்ரிலாம் போட சொல்ல. ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் இதுங்க, நம்தாஸ் ஃபில்லிங் ஸ்டேஷன். பெட்ரோல் விலை எவ்வளோன்னு பார்ப்போமா? ஐயோ 85 ரூபாயா? அது டீசலு 100 ரூபா. ஓகே அங்கே இங்கேயும் ஒரே ப்ரைஸ் தான். நமக்கு பெட்ரோல் இருக்கு, we can go more 200s. I have petrol bro, no problem for me. Want to refill Yeah, I have full tank. a little bit to do that? No bro, I think there is 8 to 9 liters inside. I'll do it in Kargil. But still, if you want, you can have some. No problem. 100 ரூபாங்க பெட்ரோலு, 85 ரூபாங்க டீசலு. இவ்வளோதான் இங்கே ரேட்டு.
ஒன்றும் அதிக ரேட் வைக்கல. பிகாஸ் யூனியன் டெரிட்டரின்றதுனால இந்த மவுண்டனில் கூட பெட்ரோல் ரேட்டு கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னு தெரியல, நம்ம ஊரில் பெட்ரோலோட விலை அதிகமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. சரௌண்டட் பை ஃபுல் ஆஃப் ஸ்னோ மவுண்டன்ஸ். இங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், இங்கே கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது. ஐ திங்க் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். நைஸ். எனக்கு தெரிஞ்சு க்ளவுஸை கழட்டிடலாம். இந்த க்ளவுஸே நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. எனக்கு இங்கேருந்து போகிற வரைக்கும் யூஸ் ஆனால் போதும், நல்லா தான் இருக்குது. விஜய் திவாஸ். ஸோ இங்கே வந்து வார் மெமோரியல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கார்கிலோட வார் மெமோரியல். உள்ளே போகிறதுக்கு இப்போ டைம் இல்லை, ஆல்ரெடி நான் வந்து ரன்னிங் லேட். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வார் மெமோரியல் இருக்குது. வேறு லெவலில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ட்ரைபியூட் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நம்ம இந்தியன் ஆர்மி கிரேட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வர்றப்ப எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எதையும் விடுற மாதிரி இல்லை. பாருங்கள், எப்போ ஏற்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்த ஆபத்துலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றிருக்காங்க. இட் வாஸ் சொல்லப்போனால் மிகப்பெரிய உயிர் தாவங்க, சும்மா கிடையாது. கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். இங்கேயும் நிறைய மக்கள் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் இந்த இடத்துல தங்கி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. ஜம்மு காஷ்மீர், கார்கில், லடாக் இப்படி வந்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம். ராஃப்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்து ராஃப்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரிவர் வந்து எவ்வளோ லோவரான லெவலில் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் சேஃபரான லெவலாகவும் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ராஃப்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது செம்ம த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பட் இப்போ வந்து ராஃப்டிங் வந்து யாரையுமே நான் பார்க்கல ராஃப்டிங் பண்ணுற மாதிரி. ராஃப்டிங் பண்ணுற மாதிரி பார்க்கல. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸுங்க ராஃப்டிங் பண்ணுறதுக்கு. இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வழியில் வந்தோன்னு வச்சுங்களேன், எதை விடுறது எதை பார்க்குறது சத்தியமாக தெரியாதுங்க. அவ்வளோ இடம் இருக்குது பார்க்குறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் டேரெக்டாக லே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு தான் பிளான் பண்ணுவீங்க எங்கெங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்ரீநகர் டு லே போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் டு லே வந்து ட்ரை பண்ணணும். ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இந்த சைடில் பண்ணுறாங்க. சத்தியமாக ஒரு வாரம் பத்தாது. இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே நிறைய விஷயம் இருக்குது. டெஃபினட்டாக வரணும், என்ஜாய் பண்ணணும். லைட்டாக கீழே போயிட்டு பார்த்துட்டு வரேன். அடேப்பா, பள்ளத்தாக்கா இருக்கே. காரைக்குடிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ காரைக்குடிக்கு முன்னாடி திராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு இது ஃபுல்லாகவே பேக்கரி. ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்கின் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்தோடனே டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட். நிறைய எக் போட்டிருக்காங்க, சூப்பர். இங்கே பாருங்க, அதிலே நிறையா டைப் ஆஃப் கேக், குக்கீஸ் நிறையா வச்சுருக்காங்க. டீ வந்துருச்சு. இது பேர் வந்து நம்கின் சாயாங்க. கலரே வந்து நம்ம ரோஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து உள்ளே போட்டால் எப்படி இருக்கும் அந்த கலரில் இருக்குது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற ப்ரௌன் கலர் இந்த டீ இல்லை, சூடாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். How is the tea, bro? It is very nice. After a long time, we got to have this tea. After a long time. It was worth it. The wait and the search was worth it. Namkeen chai. Namkeen chai. ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன். அப்படியே கலரு செம்மையாக இருக்குது. ये ना थोड़ा सा वाला मिल्क है जो कि नमकीन है. कौन सा मिल्क तो समझ रहे मैं क्या बोलना चाह रहा हूँ. वो केसर मिल्क. இது வந்து சால்ட் டீங்க.
இது கைண்ட் ஆஃப் நிறையா மசாலாஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சால்டட் டீ பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே கிடையாது. நான் அதை சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா அது மாதிரி பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு ப்ளஸ் வந்து மீட் பால்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கி 3 பேர்த்துக்குமே அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸோ சாப்பாடு பாருங்களேன், ரைஸு, அதுக்கு மிக்சிங் சட்னி, ஸோ இது வந்து மீட் பால். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. ஸோ கோயிங் டு ஈட் ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். என்னடா அவன் ஒரே இடத்துல உட்காந்து எல்லாமே பண்ணுறாங்க நினைக்காதீங்க. நான் இங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் போகணும். இடையில எது கிடைக்கான்னு தெரியாது. மேகி ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டு நாக்கு சேர்த்து போச்சு. நான் மேகி ட்ரை பண்ணல, ப்ரெட்டு ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டு நாக்கு சேர்த்து போச்சு. ஸோ அதனால் நான் ரைஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய். என்னோட ஜங்ஷன் பாக்ஸை வந்து நான் கொச்சியிலே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கே போனாலும் பவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 3 பீஸ் பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 350 சொன்னாங்க. ஸோ நான் பிரதர்ட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டு கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை வந்து வெறும் 280 எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். நம்ம போயிட்டு அப்படியே மார்க்கெட்டை பார்த்துட்டு ஏதாச்சும் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு நம்ம ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கலாம். சின்ன ஊர் தாங்க, அதாவது என்னென்னா சின்ன ரோடு தான், ஊர் பெருசு, டிஸ்ட்ரிக்ட் பெரிய டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. டெக்லத்தான் இருக்குது. ஃபுட்டுக்கு வந்து குறையே கிடையாதுங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு கபாப்பும் அப்புறம் வந்து ஒரு பார்பிக்கும் வாங்கினோங்க. ஸோ சேம் நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சாப்பிட்டோம்ல அதே குவான்டிட்டி அதே மாதிரி. அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டால் டேக்கில் 180 பே பண்ணேன் 3 பேர்த்துக்கு, நம்ம சிராஜ் பிரதரை மீட் பண்ணப்போ. அதுக்கப்புறம் நம்ம தங்கியிருந்த ஏரியாவில் சாப்பிட்டப்போ 150 ருபீஸ் பே பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபாப் அப்புறம் ஒரு பார்பிக்யூ வெறும் 100 ருபீஸ் தாங்க. செம்ம சீப்பாக இருக்குங்க. ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்லிங்க, சான்ஸே கிடையாது. நாங்கள் இன்னொரு டிஷ் இப்போ சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ஷார்ட்ஸாக வரும் பாருங்கள். நம்ம அந்த ஆட்டோட குடல் இருக்குல்ல, அதில் வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கொல்கட்டை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கொல்கட்டை வந்து 4 பீஸ் வந்து 10 ரூபா தாங்க. சட்னி மாதிரி வச்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ என்னென்னலாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சத்தியமாக நம்பவே மாட்டீங்க. நம்ம எந்த டூரிஸ்ட் லொக்கேஷன் போனாலும் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ நாம் இதாங்க சாப்பிட்டுருந்தோம். பாய் द फूड नेम क्या है? யூமா. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூமா. ஜஸ்ட்டு 10 ருபீஸ் தாங்க 4 பீஸு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கூட பயந்து சாப்பிட்டேன். அதேமாரி இங்கே பாருங்கள் நிறையா பேர் விற்கிறாங்க இது மாதிரி. அதே மாதிரி மோமோஸ் நிறையா வந்து டிஷ்ஷஸ் இருக்குது, நிறையா ஷாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாருங்க சமோசா லைக் நிறைய ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. ஸோ ஆல்சோ இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா, பார்பிக்யூ அண்ட் கபாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மி. பச்சி ஷீப் நம்ம வந்து கோட்டு சாப்பிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷீப் தான் வந்து அதிகமாக கிடைக்கும் மசாலாவோட. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட ஷாப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபுட்டை பொறுத்தளவு கார்கில் சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் சரி, ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ரொம்ப சீப் தான். நீங்கள் கரெக்டான கடைக்கு போனீங்கன்னா டால் லேக்கை சுற்றி இருக்க நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து இதை கட் பண்ணிட்டு நேராக நம்ம ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போயிட்டு ஆக்சுவலாக முன்னாடியே நான் வந்து கட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ தான் வந்து மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நல்லா காட்ட முடியல, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ரூமுக்கு போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய்.